வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. விருச்சிக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் விருச்சிக ராசி மக்களிடம் உள்ள நல்லதொரு ஆரோக்கியத்தின் நிலை மற்றும் திடமான ஆர்வமும் அதனால் துள்ளி குதிக்கும் உள்ளமும் நிறைந்து வாழ்வீர்கள். நீங்கள் இந்த நேரத்தில் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளவும் முடியும், அல்லது அதுக்கு தகுந்த வயதாகிவிட்டீர்கள் என்று நினைத்தவர்களுக்கு நீங்கள் அதை தவறு என்று உங்களால் நிரூபிக்க முடியும். புதிய விஷயங்களையும் புதிய தொழில்நுட்பங்களையும் உங்களால் எப்பொழுதும் கற்றுக்கொண்டு அதை உங்கள் வாழ்வில் நீங்கள் சிறப்பிக்க முடியும். இந்த உங்கள் அறிவாற்றலால் எளிதாக நீங்கள் உங்கள் நிதி வாழ்க்கையை இந்த வாரம் முழுவதும் நன்றாக அமைத்துக் கொள்வீர்கள். விருச்சிக ராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் 7வது வீட்டில் இருப்பதால் குறிப்பாக இந்த நேரத்தில் கிரகங்களின் செல்வாக்குடன் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகளை பெற்று வாழ்வீர்கள். அதே சமயம் உங்களின் கௌரவமும் மரியாதையும் இந்த வார நேரத்தில் கூடும். இந்த வாரம் உங்கள் பேச்சையும் வார்த்தைகளையும் சில நேரங்களிலும் சில இடங்களிலும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். காரணம், இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உள்ள ஒருவருடன் பேசும்போது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி அதன் மூலம் உங்கள் உறவுகளுக்குள் எந்த நேரத்திலும் சண்டை உருவாகலாம், அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆகவே நீங்கள் சற்று அக்கறையுடன் இருந்து வார்த்தைகள் கவனமாக பேச வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். விருச்சிக ராசி மக்கள் பங்கு கூட்டாண்மையில் ஒரு தொழிலை நடத்தி வந்தால், கடந்த காலத்தில் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் இந்த வாரத்தில் அதுவே உங்களுக்கு அனுமதிக்கப்படும் மற்றும் அந்த நிறுவனத்தில் நீங்கள் முதலீடுகளை செய்ய முடியும். இது உங்களுக்கு வரும் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை பெற உதவும். இந்த வாரம் விருச்சிக ராசியின் பல மாணவர்கள் தங்களின் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த மாணவர்கள் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் விருச்சிக ராசி மாணவர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை ஆரம்பத்திலிருந்து கவனித்து வர வேண்டும் மற்றும் தேவைப்பட்டால் சிறந்த நல்ல மருத்துவரை அணுக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தேக நலமுடன் இருந்து உங்கள் படிப்பில் அக்கறையுடன் செயல்பட்டு தேர்வில் வெற்றி பெற முடியும். பரிகாரமாக இந்த வாரம் குரு பகவானை தோத்திரம் செய்து அவரது நாமத்தை தாங்கள் உச்சரிப்பது நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம்.